Hello everyone, welcome back Tricks of the Trading Tamil. என்னோட நேம் கார்த்திக். இந்த வீடியோவில் ஜனவரி லாஸ்ட் வீக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஜனவரி லாஸ்ட் வீக்கில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தமே ஒரு 3 நாள் தான். பிப்ரவரி மந்தோடது ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து நம்ம இந்த வீக்கில் வந்து ஃபேஸ் பண்ணோம். ஸோ இது வந்து நான் ஜனவரி 5th வீக்காக கன்சிடர் பண்ணுறேன். ஸோ இந்த ஜனவரி 5th வீக்கில் என்னென்ன ஸ்டாக் வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்து டார்கெட் ஹிட் ஆகி இருக்கக்கூடிய ஸ்டாக்கு ப்ளஸ் வந்து எந்தெந்த ஸ்டாக் எக்ஸிட் ஆனோம். ஏன்னா ப்ரிவியூஸ் இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த வீடியோவில் எல்லாமே டார்கெட் ஹிட் ஆனது மட்டும் தான் கொடுத்துருப்போம். இந்த வீக் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஸ்டாக் வந்து எக்ஸிட் ஆனோம். ஸோ அந்த ஸ்டாக் எல்லாம் ஏன் எக்ஸிட் ஆனோம் அப்படிங்கிற ரீசனும் பார்த்துடலாம். ப்ளஸ் வந்து பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்குக்கு எந்த ஸ்டாக் ஃபோக்கஸ் பண்ணலாம், ஒரு ஷார்ட் டேர்மோ ஒரு ஸ்விங்குக்காக எந்த ஸ்டாக் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ரீசன் என்னன்னா, நான் எந்தெந்த ஸ்டாக் வந்து என்ட்ரி எடுத்திருந்தேன், எது இப்போ டார்கெட் ஹிட்டாக இருக்குன்னு சொல்லும்போது அந்த ஸ்டாக்லாம் நான் சொல்லும்போது அந்த ஸ்டாக்ல நான் ஏன் என்ட்ரி எடுத்தேன், என்ன ரீசனுக்காக என்ட்ரி எடுத்தேன் அப்படிங்கிற ஒரு லாஜிக்கும் நான் மென்ஷன் பண்ணுவேன். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வர நான் சொல்லக்கூடிய பாயிண்டே வந்து போதுமானதாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டாக்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து டோட்டலாக வந்து இந்த வீக் வந்து 4 ஸ்டாக் வந்து நம்ம கொடுத்துருந்தது வந்து டார்கெட் ஹிட்டாக இருந்தது. ஸோ இந்த 4 ஸ்டாக்ல 3 ஸ்டாக் வந்து நான் ப்ரியாரிட்டி மெம்பருக்கு மட்டும் தான் கொடுத்துருந்தேன். ஒரு ஸ்டாக் வந்து நான் ஜென்ரல் குரூப்பில் ட்ரிக்ஸ் ஆஃப் த ட்ரேடிங் தமிழ் நம்மளோட டெலகிராம் சேனல்லேயே நான் கொடுத்துருந்தேன். ஸோ அது என்ன லாஜிக்கில் எடுத்திருந்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்துருவோம். சரிங்களா? டிவிஎல் தனுஸ்ரீ வென்ச்சர்ஸ். ஓகே, இந்த ஸ்டாக் வந்து ப்ரியாரிட்டி குரூப்பில் தான் கொடுத்துருந்தோம். ஒரு 334 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் என்ட்ரி, 476 ரூபா அப்படிங்கிறது வந்து நம்மளோட டார்கெட் எய்ம் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 476ங்கிறத எய்ம் பண்ணியிருந்தோம். ஒரு 42% வந்து நம்மளோட டார்கெட்டு. ஸோ இந்த ஸ்டாக்கும் பர்ஃபெக்டாக ஹிட் ஆயிருச்சு. ஸோ இது என்ன ரீசனுக்காக நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா, ஜஸ்ட் ப்ரிவியூஸ் இருந்த ஒரு ஆல் டைம் ஹை, அந்த ப்ரைஸ்க்கு கீழேயே ரொம்ப ஒரு லாங் கன்சாலிடேஷன், கிட்டத்தட்ட ஒரு ரவுண்டிங் பாட்டம் மாதிரி ஃபேஸ் கிரியேட் பண்ணிட்டு பிரேக் அவுட் நடந்தது. ஸோ அந்த பிரேக் அவுட் ரீசனுக்காக வந்து நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம். இது ஆக்சுவலாக எக்ஸாக்ட் ரீடெஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம அந்த டச்சஸ்ல எடுக்கல, ப்ரியராகவே எடுத்திருந்தோம். பட் ஆனால் எஸ்எல் ரேஞ்ச் வந்து ரொம்ப கீழே வச்சிருந்ததுனால நம்மளோட எஸ்எல் ஹிட் ஆகல. ஸோ இந்த ஸ்டாக்ல வந்து நம்ம ஒரு 42.68% எய்ம் பண்ணியிருந்தது பர்ஃபெக்டாக டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டாக் நான் ப்ரியாரிட்டி குரூப்பில் தான் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த சார்ட் வந்து நான் எப்போ ஷேர் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் ஸ்டாக்கோட சிம்பிள் நேம் அல்லது ஸ்டாக்கோட நேம் மட்டும் நீங்கள் நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது. மொத்தம் ஒரு 4 ஸ்டாக் தானே, ஸோ அதனால் டக்குன்னு பார்த்துடலாம். டைட் வாட்டர் ஆயில். ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன பேட்டர்ன். ஆக்சுவலாக இந்த ட்ரெண்ட் லைன் இது கிடையாது, இதை கன்சிடர் பண்ணி போடுறது. இது மாதிரி ட்ரா பண்ணி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் ஒரு நல்ல அப்மூவ், அந்த அப்மூவோட ஒரு சைட்வே கன்சாலிடேஷன், ஒரு ஃபிளாக் பேட்டர்ன் கொடுத்தது. அந்த ஃபிளாக் பேட்டர்னோட பிரேக் அவுட்ல நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம். பேஸ்ட் ஆன் ஃபெப் எக்ஸ்டென்ஷன்ல வந்து நம்மளோட டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தது ஒரு 28.78%. பர்ஃபெக்டாக ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நம்ம ப்ரியாரிட்டி குரூப்ல தான் கொடுத்துருந்தோம். 1270 ரூபா அப்படிங்கிறது நம்மளோட என்ட்ரி, 1631 அப்படிங்கிறது வந்து நம்மளோட டார்கெட் டைம் பண்ணியிருந்தோம். பர்ஃபெக்டாக ஹிட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்பி, பஞ்சாப் சிந்த் பேங்க். ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல அப்மூவ் உண்டான ஸ்ட்ரக்சரில் தான் போயிட்டு இருந்தது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த டைட் வாட்டரில் நான் சொல்லியிருந்தது போலவே ஒரு புல்லிஸோட கண்டினியூட்டிக்கு உண்டான ஒரு பேட்டர்ன் தான் இந்த இடத்துல கிரியேட் ஆனது. ஆல்ரெடி நம்ம இதில் ஒரு என்ட்ரி எடுத்திருந்து ஒரு மிட் ரேஞ்சில் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சேம் இதே ப்ரைஸ் ஜோனில் நான் ப்ரியாரிட்டி குரூப்பில் கொடுத்துருந்த வீடியோவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. தமிழ்லைனில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், பிஎஸ்பி பேங்க் இதுக்கு முன்னாடி நம்ம எப்போ என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ரியராக இருக்கக்கூடிய இதுக்கு முன்னாடி ப்ரிவியூஸ் இருக்கக்கூடிய இந்த 2 ஹை பிரேக் அவுட், அதுக்கப்புறமேட்டு ஒரு நல்ல அப்மூவ் கொடுத்துட்டு ஒரு ரீடெஸ்ட் நடந்தது பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தோம். இதில் நமக்கு அடிஷ்னல் இன்னொரு சப்போர்ட் ரேஞ்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் கனெக்ட் வந்து எக்ஸாக்டாக ஆக்ட் ஆயிருந்தது. ஸோ இந்த ரீசனுக்காக என்ட்ரி எடுத்திருந்தோம். நம்மளோட டார்கெட் எய்ம் பண்ணதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரிவியூஸ் இருக்கக்கூடிய இந்த 2 ஹையை கன்சிடர் பண்ணும்போது ஒரு ட்ரெண்ட் லைன் கனெக்ட் ஆனது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஹை வந்து என்னோட டார்கெட்டுன்னு சொல்லிட்டு நான் எய்ம் பண்ணியிருந்தேன். அந்த ஹையை பிரேக் பண்ணிட்டே இப்போ ஸ்டாக் வெளியே வந்துருச்சு. பட் ஆனால் இது நான் பிரேக் அவுட்டை கன்சிடர் பண்ணி இப்போ நியூ என்ட்ரி எதுவும் எடுக்கலை. இந்த ஸ்டாக் நான் அவாய்ட் பண்ணுறேன் இப்போதைக்கு. வேற ஸ்டாக், ஏன்னா இப்போ ஸ்டாக் ஓவரால் பிஎஸ்யூ பேங்க் எல்லாமே நல்ல புல்லிஸில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம
என்ட்ரி எடுக்க முடியாது. ஸோ அதில நமக்கு வந்து ஒரு ரீசனபிளான ஒரு லாஜிக் கிடைச்சது அப்படின்னா என்ட்ரி போலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இது பண்றேன். ஆக்சுவலா இதில வந்து ஒரு 34% டார்கெட் எய்ம் பண்ணியிருந்தது. பட் ஆனா நம்மளோட டார்கெட் ஹிட் எஸ்டர்டே. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20%. மேபி இத ஹோல்டு பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு மேசிவான ரிட்டர்ன் ஒரு 64% எய்ம் பண்ணியிருக்க முடியும். கிடைச்சிருக்கும். ஓகே. பட் ஆனா நம்மளோட எதிர்பார்ப்பு இந்த இடம் மட்டும் தான். ஒரு 34% பெர்ஃபெக்ட்டா டார்கெட் ஹிட் ஆயிருச்சு. ரூ. 39.60 என்ட்ரி பிரைஸ். ரூ. 53 வந்து நம்மளோட டார்கெட் எய்ம் பண்ணியிருந்தோம். பெர்ஃபெக்ட்டா ஹிட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிர்லா கார்ப். அந்த பிர்லா கார்ப் வந்து நான் ஜெனரல் குரூப்ல தான் கொடுத்திருந்தேன். ட்ரிக்ஸ் ஆஃப் த ட்ரேடிங் தமிழ் அந்த குரூப்ல தான் கொடுத்திருந்தேன். ஸோ அப்போ வந்து நான் லாஜிக் எதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன். ஜஸ்ட் ப்ரைஸ் மட்டும் மென்ஷன் பண்ணிட்டு இந்த ப்ரொஜெக்ஷன் மட்டும் P&L ப்ரொஜெக்ஷன் மட்டும் கொடுத்துருந்தேன். ஸோ அது என்ன ரீசனுக்காக கொடுத்துருந்தேன் அப்படின்னா ஒரு ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் ஒரு பேரலல் சேனலில் ஒரு கன்சாலிடேஷன் இந்த பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் கொடுத்தது. ஸோ ரீடெஸ்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணல. நம்ம இந்த பிரேக் அவுட்லேயே என்ட்ரி எடுத்துருந்தோம். இந்த மெசேஜ் வந்து நான் மே மந்த் கொடுத்துருந்தேன். மே எண்டுனா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்குக்கு உண்டான ஃபோக்கஸாக நான் கொடுத்துருந்தேன். அப்போ நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம். அதுக்கப்புறமேட்டு ஸ்டாக் வந்து ஒரு சைட்வே கன்சாலிடேஷன் தான். அகைன் வந்து இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் டச் வந்து கிரியேட் ஆனது. ஸோ இந்த இடத்துல வந்து ரெண்டாவது என்ட்ரி அகைன் இது வந்து நான் ஜென்ரல் குரூப்லேயே தான் மென்ஷன் பண்ணி கொடுத்தேன். ஸோ அதை பார்க்கும்போது கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 41%. ஃபர்ஸ்ட் ரேஞ்சுன்னு எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 45.68% வந்து நமக்கான ப்ராஃபிட்டு. செகண்ட் என்ட்ரி நம்ம கொடுத்துருந்தோம். மோஸ்ட்லி அதை மிஸ் பண்ணவங்க ரெண்டாவது முறை என்ட்ரி எடுத்துருந்துருப்பீங்க. ரூ. 1090 அப்படிங்கிறது நம்மளோட என்ட்ரி ப்ரைஸு. 1090 சாரி 1125 அப்படிங்கிறது வந்து நம்மளோட என்ட்ரி ப்ரைஸ். நம்ம இதில் 2 டார்கெட் எய்ம் பண்ணியிருந்தோம். 1311, 1587, 88 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சு ஒரு 41.40% பர்ஃபெக்டாக டார்கெட் கிட்டாச்சு. ஸோ இந்த ஸ்டாக் எப்போ கொடுத்துருந்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துடலாம். அதுக்கப்புறமேட்டு கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக் நான் எதுவும் இதில் சார்ட் காட்டணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இதுக்குண்டான ரீசன் வந்து வேற, நான் அதை ஷோ பண்ணிடுறேன். ஓகே, இது வந்து T3 ஸ்விங் ட்ரேடு. இது வந்து ப்ரியாரிட்டி குரூப்புக்கு உண்டான ப்ரியாரிட்டி மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய குரூப். ஸோ இதில் நம்ம என்ன ஸ்டாக் எடுத்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் காட்டுறேன். டிவிஎல் தனுஸ்ரீ வெஞ்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் 13 கொடுத்துருந்தோம். ஒரு ரூ. 334 என்ட்ரி ப்ரைஸ். இது டார்கெட் எய்ம் பண்ணியிருந்தது. பர்ஃபெக்டாக வந்து ஒரு 42% வந்து ஹிட் பண்ணியிருந்தது. நெக்ஸ்ட் ஸ்டாக்னு பார்த்தோம் அப்படின்னா டைட் வாட்டர் வந்து நம்ம கொடுத்துருந்தது நவம்பர் 19 நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இந்த இடம் தான் ஒரு சிம்பிளான ஒரு பேட்டர்ன் தான். இந்த ஒரு மைனர் கன்சாலிடேஷனுக்காக நம்ம கன்சிடர் பண்ணி என்ட்ரி எடுத்திருந்தோம். இதில் வந்து பர்ஃபெக்டாக ஒரு 28.75% வந்து டார்கெட் புக் பண்ணியிருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா PSB பேங்க்கு, பஞ்சாப் சிந்த் பேங்க்கு. ஸோ இது வந்து நம்ம கொடுத்துருந்ததுன்னா அக்டோபர் மந்த்து 29th கொடுத்துருந்தோம். ஸோ இது எல்லாமே நவம்பருக்கு உண்டான ஃபோக்கஸில் வந்து நம்ம கொடுத்துருந்தது. எஸ், இந்த இடத்துல வந்து நம்ம கொடுத்துருக்கோம். PSB பேங்க்கு அக்டோபர் 29 நம்ம ரூ. 39.60 என்ட்ரி, ரூ. 53 வந்து நம்மளோட டார்கெட் எய்ம் பண்ணியிருந்தோம். ஒரு 34% பர்ஃபெக்டாக ஹிட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிர்லா கார்பரேஷன். ஸோ இது வந்து நம்ம கொடுத்துருந்தோம்னு சொன்னோம் பார்த்தீங்களா. மே 13th வந்து நம்ம கொடுத்துருந்தது. ஃபர்ஸ்ட் நான் இது வந்து டெக்ஸ்ட்டாக தான் கொடுத்துருந்தேன். ரூ. 1092 என்ட்ரி. அதுக்கப்புறமேட்டு வந்து ரெண்டாவது ஒரு என்ட்ரி சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது நான் கொடுத்துருந்தது இதுலேயே இருக்கும். டேக் பண்ணி தான் போட்டிருப்பேன். ஸோ செகண்ட் என்ட்ரி வந்து நம்ம கொடுத்துருந்தது ஆகஸ்ட் 21 வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ரூ. 1124, ரூ. 25 அப்படிங்கிற என்ட்ரி ப்ரைஸு 2 டார்கெட் மென்ஷன் பண்ணியிருந்தோம். பர்ஃபெக்டாக இது ஹிட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 41.040% வந்து எய்ம் பண்ணியிருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்விங் ட்ரேடு குரூப்லேயே இன்னும் ஒரு ஸ்டாக்கு, அதை நான் இங்கே ஷோ பண்ணிவிட்டு நான் இந்த லைனுக்கு வந்துடுறேன். செக்ஷன் 1 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நம்ம இப்போ வந்து ப்ரியராக, அதாவது டார்கெட்க்கு முன்னாடியே எக்ஸிட் ஆன ஸ்டாக். ஸோ அதனால தான் வந்து இதை நான் ரெண்டாவது மென்ஷன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். SSWL இந்த ஸ்டாக் வந்து நான் ப்ரியாரிட்டி குரூப்பில் தான் கொடுத்துருந்தேன். ஸோ இதுக்கான எய்ம் பண்ண டார்கெட்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 66%. பட் ஆனால் ஸ்டாக் வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் நம்ம என்ட்ரி எடுத்திருந்தப்போ ஒரு 2 month 1.5 month வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருந்தது. அதுக்கப்புறமேட்டு பார்த்தோம் அப்படின்னா சைட்வே கிட்டத்தட்ட அக்டோபர்லேருந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சை தாண்டலை. ஒரு ரூ. 290 இருந்து
டவுன் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 250 ரூபா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டே இருக்கு. ஸோ மேபி இது வந்து ஃபர்தராக இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் கனெக்ட் பண்ணிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணது அப்படின்னா ஃபர்தர் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இது ரொம்ப நாள் ஹோல்டிங்லேயே இருந்துட்டு இருக்கு. இது பிரேக் அவுட் கொடுத்த வாட்டி அகைன் என்ட்ரி போகலாம் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக வந்து இது எக்ஸிட் கொடுத்துட்டோம் கிட்டத்தட்ட ஒரு 39%. ஸோ இந்த ஸ்டாக் மட்டும் நான் ஷோ பண்ணிடுறேன். ஜூலை 14 நம்ம கொடுத்துருந்தது. இது வந்து ப்ரியாரிட்டி குரூப்பில் தான் நான் கொடுத்துருந்தது. ஸோ அதனால தான் இதை நான் ஷோ பண்ணிவிட்டு மீதி ஸ்டாக் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்லியிருந்தது. ஆக்சுவலாக டிவிஎல் வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே ஒன்ஸ் ப்ளே பண்ணியிருக்கோம். ஜூலை 14லேயே ஒன்ஸ் வந்து 285 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் எடுத்து ஒரு முறை ப்ளே பண்ணியிருக்கோம். ஸோ மேபி அது டார்கெட் எப்படி போயிட்டுருக்கு, அது மேபி அது எடுத்த அன்னைக்கே ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்போம். ஓகே, ஜூலை 14 எஸ்எஸ்டபிள்யூஎல் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொடுத்துருந்தது 200 ரூபாய் என்ட்ரி ப்ரைஸ், 334 ரூபாய் ஃபர்ஸ்ட் டார்கெட் எய்ம் பண்ணியிருந்தது, ரெண்டாவது டார்கெட் எய்ம் பண்ணியிருந்தது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து இன்னும் அப்படியே ஒரு கன்சாலிடேஷன்லேயே தான் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அதனால் எக்ஸிட் ஆகிட்டோம். ஒரு 39% வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தது. ஓகே, இந்த ஸ்டாக் எல்லாமே ஓகே. பட் ஆனால் ரிமைனிங் இருக்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட எஸ்எல் ப்ரைஸ் டச் பண்ணது ஒரு மைனர் லாஸில் வந்து ரொம்ப நாள் கன்சாலிடேஷன். ஸோ இந்த ஸ்டாக் மாதிரி ரொம்ப நாள் கன்சாலிடேஷன் இருந்த ரீசன்னால வந்து எக்ஸிட் ஆனோம். ஸோ அது என்னென்ன ஸ்டாக் அப்படிங்கிறது வந்து பார்த்துடலாம். தீபக் ஃபெர்டிலைசர் ஆக்சுவலாக இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் பண்ணும்போதே எக்ஸிட் ஆகிட்டோம். ஒரு 3.70% வந்து லாஸ். ஸோ இதில் வந்து எந்த ஒரு மிஸ்மேட்சுமே இருக்காது. இப்போ நான் இது வந்து நான் சார்ட்டு காட்டணும், நான் இது எப்போ எக்ஸிட் ஆனேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ப்ரியாரிட்டி மெம்பர் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம இந்த ஸ்டாக் வந்து ப்ராப்பரான எக்ஸிட் கொடுத்தோமா இல்லையாங்கிறது அவங்க சார்ட்டு செக் பண்ணி பார்த்தாலுமே கண்டிப்பாக தெரியும். ஸோ இதை வந்து நம்ம எக்ஸிட் கொடுத்துட்டோம். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு டவுட் இருக்காது. பட் ஆனால் எனக்கு நான் அதை காட்டிட்டு இருக்கேன் அப்படின்னா டைம் ரொம்ப லென்த்தாக போகும் அப்படிங்கிற ரீசனுக்காக வந்து நான் ஜஸ்ட் ஜென்ரலாக மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். ஸோ இந்த விஷயத்தை வந்து நான் ஸ்கிப் கூட பண்ணலாம் வீடியோவில் மென்ஷன் பண்ணாமல். பட் ஆனால் என்ன விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் எனக்கான ஒரு ரெக்கார்டாகவும் மேபி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் ஏன் ஒரு சில ஸ்டாக் எல்லாம் எக்ஸிட் ஆகிறேன் அப்படிங்கிறது இந்த எஸ்எல்க்கு உண்டான எக்ஸிட்டுக்கு உண்டான ரீசனும் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்களா. ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டாக் வந்து கைண்ட் ஆஃப் ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்துருந்தது. அந்த ரீசனுக்காக எடுத்திருந்தோம். பட் ஆனால் ஸ்டாக் வந்து பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை, ரொம்ப ஸ்லோவாக இருந்துகிட்டே இருந்தது. பட் ஆனால் ஒரு லாஸில் தான் வெளியே வந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சாகர் சிமெண்ட் இந்த ஃபேஸை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த அப்சைடில் இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டண்ட்டை எடுத்துடுறேன். ஆக்சுவலாக இந்த ஃபேஸை மட்டுமே கன்சிடர் பண்ணி கைண்ட் ஆஃப் ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபேஸ் பிரேக் அவுட்டுக்காக வந்து என்ட்ரி எடுத்திருந்தோம். நவம்பர் 15 என்ட்ரி எடுத்திருந்தோம். இந்த நிமிஷம் வரைக்குமே இந்த ஸ்டாக் வந்து ₹1 லாபம் கிடையாது. காஸ்ட் டு காஸ்ட் தான் எக்ஸிட் ஆனது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாலிமெடிக்யூர் லிமிடெட். இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபிளாக் பேட்டர்ன். பட் ஆனால் இது எக்ஸாக்ட் ஒரு ஃபிளாக்னு சொல்லிட முடியாது. பட் ஆனால் என்ட்ரி எடுத்திருந்து இது இந்த ரேஞ்சில் எக்ஸிட் ஆகிட்டு வெளியே வரும். கிட்டத்தட்ட ஒரு 8.20% வந்து லாஸில் வெளியே வந்தது. பட் ஆனால் இப்போ அகைன் இது காஸ்ட் டு காஸ்ட் வந்திருக்கு. பட் ஆனால் லாஸ் இது ஒரு 8% புக் பண்ணி தான் வச்சிருக்கோம். பாலாஜி அமைன்ஸ் இந்த ஸ்டாக்கும் காஸ்ட் டு காஸ்ட் தான் எக்ஸிட் ஆனோம். ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரு லாங் டவுன் ட்ரெண்ட்ல இருந்துட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக்கு. இது எக்ஸிட் ஆன ரீசன் இது 2 டார்கெட் எய்ம் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து ஹிட். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டார்கெட்னு பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் ஒரு 15-16%. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டார்கெட்ல மோஸ்ட்லி நம்ம எக்ஸிட் ஆக மாட்டோம். மேபி ஏதாவது ஒரு மைனர் குவான்டிட்டி எக்ஸிட் பண்ணியிருந்தா உண்டு. ஸோ இந்த ஸ்டாக் ஏன் இந்த இடத்துல இருந்து திரும்பினது, இந்த டார்கெட் நான் ஏன் ஃபர்ஸ்ட் வச்சேன் அப்படின்னா ரீசன் வந்து இதுதான். ப்ரிவியூஸாக இதுக்கு முன்னாடி இருந்த இந்த ஜோன் ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ப்ரிவியூஸ் வந்து சப்போர்ட் ரேஞ்சாக இருந்தது. பிரேக் டவுன் கொடுத்த வாட்டி ஆஃப்டர் தட் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். ப்ரிவியூஸ் வந்து ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருந்த ரேஞ்சு, அதை பிரேக் பண்ண வாட்டி அந்த ஜோன் வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அதுக்குண்டான விஷயத்தையும் நான் இப்போ காட்டுறேன். அடுத்தது இன்னொரு ஸ்டாக் வந்து சேம் அதே எக்ஸாம்பிளில் இருக்கு. ஸோ நான் அதை வந்து ஷோ பண்ணுறேன். பாலாஜி அமைன்ஸ் வந்து காஸ்ட் டு காஸ்ட் தான் எக்ஸிட் ஆனது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேதாந்த் ஃபேஷன்ஸ் லிமிடெட். இந்த ஸ்டாக் வந்து மண்டே தான் என்ட்ரியே எடுத்தோம். ஆக்சுவலாக மண்டே வந்து என்ட்ரி எடுத்திருந்தது மண்டே 25 கரெக்ட். லாஸ்ட் வீக் வந்து ஃப்ரைடே லீவு, 26th வந்து லீவு. ஸோ மண்டே வந்து நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம் கரெக்டாக 29ஆம் தேதி. எடுத்த 2வது நாளே பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட எஸ்எல் ஹிட்டு கிட்டத்தட்ட ஒரு 8% எக்ஸிட் ஆயாச்சு. ஓகே, இந்த பாலாஜி அமைன்ஸ் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அதுக்குண்டான ஒரு கனெக்ட் வந்து இந்த ஸ்டாக்ல அந்த பாயிண்ட் இருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இது வீக்லி டைம் ஃப்ரேமு. கல்ஃப் ஆயில் சரிங்களா.
இது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு ஃபிளாக் பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்தது. சார்ட் ரொம்ப லென்த்தாக இருக்கு, நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். கைண்ட் ஆஃப் ஃபிளாக் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருந்தது. இந்த ப்ரிவியூஸ் இருந்த சப்போர்ட் ஜோன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ணி கீழே வந்தது. ஆஃப்டர் தட் ஸ்டாக் ஒரு நல்ல டவுனு. இதை பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் நடக்கும்போது என்ட்ரி போயிருந்தோம். ரீடெஸ்ட் கூட கிடையாது, பிரேக் அவுட்லேயே நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம். டே டைம் ஃப்ரேம் காட்டுறேன் பாருங்க. பிரேக் அவுட்லேயே என்ட்ரி எடுத்திருந்தோம். இந்த இடம் சப்போர்ட் ரேஞ்சா, இதுக்கு முன்னாடி வந்து சப்போர்ட் ரேஞ்சா ஆக்ட் ஆகிட்டு இருந்தது. இந்த ஜோனை பிரேக் பண்ண வாட்டி இங்கே ரெசிஸ்டண்டா ஆக்ட் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறமேட்டு பிரேக் அவுட் கொடுத்துட்டு அகைன் சப்போர்ட் ரேஞ்சு. இது சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் கண்டினியூ நான் சொல்றேன். பேசிக்கா பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். அப்படி புரிஞ்சது அப்படின்னா எனக்கு ஓகே. ஒரு ஜோன் இருக்கு அப்படின்னா அந்த பிரைஸ் ஜோன் வந்து ஒரு சப்போர்ட் ரேஞ்சா இருந்தது. மார்க்கெட் வந்து அந்த இடத்துல எல்லாம் பவுன்ஸ் ஆயிட்டே இருந்தது அப்படின்னா, ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வரும்போது அகைன் இதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் ரேஞ்ச் எடுத்ததோ அந்த ஜோன் வந்து ரெசிஸ்டண்டா ஆக்ட் ஆகும். அந்த ஜோன் போகும்போது எல்லாமே மார்க்கெட் திரும்பும். சரிங்களா? ஸோ இதுதான் சப்போர்ட் பிகம் ரெசிஸ்டன்ட், ரெசிஸ்டன்ட் பிகம் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த இடம் பிரேக் பண்ண வாட்டி அகைன் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. அதே மாதிரி விஷயத்தை தான் இங்கேயும் பார்த்துருப்பீங்க. பிரேக் அவுட், ஒரு ரீடெஸ்ட், இந்த இடம் சப்போர்ட் எடுத்தது, ஃபர்தர் அப் மூவ் இருந்தது. இந்த ஸ்டாக் ஆக்சுவலாக எக்ஸிட் ஆயாச்சு ஒரு 17% ப்ராஃபிட்டோட. ஸோ எக்ஸிட் ஆன ரீசன் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜோன், இந்த ப்ரைஸ் ஜோன் இருக்கு பார்த்தீங்களா 820 அப்படிங்கிறது, இந்த ஜோன் வந்து ஒரு மேஜரான ஒரு ரெசிஸ்டண்டா இருக்கும் அப்படிங்கிற ரீசனுக்காக எக்ஸிட் ஆனது. அது டே டைம் ஃப்ரேம்ல கிளியரான ஒரு ரிஜெக்ஷன் கேண்டிலும் பிரிண்ட் ஆனது. அதையும் நான் ஷோ பண்ணிடுறேன். அந்த எக்ஸிட் ஆன ரீசன் வந்து இந்த கேண்டில் தான். மார்க்கெட்டை அப் போயிட்டு ஒரு டவுன், அதாவது ஒரு ஹேமர் கேண்டில் ஃபார்மேஷன் வந்து கொடுத்தது. அகெயின் கிரீன்லேயும் அதே ஃபார்மேஷன் கொடுத்தது. ஸோ அதனால் எக்ஸிட் ஆகிட்டோம். பட் ஆனால் இன்னைக்கு ஃப்ரைடே மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 9.75% வந்து சூப்பரான மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இதில் என்ட்ரி போகலாமான்னு கேட்டால் என்னோட சஜஷன் இப்போதைக்கு இல்லை. ஏன்னா எஸ்எல் கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு 14-15% வைக்க வேண்டியது வரும். ஆல்ரெடி நாங்கள் ஒரு 17% ப்ராஃபிட்ல இருக்கிறதுனால இந்த ஸ்டாக்கை இப்போதைக்கு நம்ம அவாய்ட் பண்ணுறோம். டார்கெட் எய்ம் பண்ணது இந்த ப்ரைஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேபி இதில் ஃபியூச்சரில் எப்போ என்ட்ரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடம் பிரேக் அவுட் கொடுத்துட்டு அகெயின் ஒரு ரீடெஸ்ட் நடந்தது பார்த்தீங்களா? ஸோ அது மாதிரி இந்த 820, 825 இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வரும்போது அகெயின் இந்த இடத்துல மறுபடியும் என்ட்ரி ட்ரை பண்ணலாம். இந்த ரெண்டு விஷயமும் நம்மளோட டார்கெட்டாக இருக்கும். ஸோ இது வந்து இந்த வீக்குக்கான ஃபோக்கஸ் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஐடியா மட்டும்தான். இந்த வீக் உண்டான ஃபோக்கஸ் என்ன ஸ்டாக் அப்படிங்கிறத நான் இப்போ பார்த்துடலாம். இந்த வீக் வந்து நம்ம பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக். ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னா எஸ்பிஐசி, சவுத்தாரன் பெட்ரோகெமிக்கல்ஸ் கார்பரேஷன் லிமிடெட்னு நினைக்கிறேன். எஸ், சவுத்தாரன் பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரி கார்பரேஷன் லிமிடெட். ஸோ இந்த ஸ்டாக்கில் என்ன லாஜிக் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு வீக்லி டைம் ஃப்ரேமில் கொடுத்துட்றேன். மோஸ்ட்லி வந்து ஒரு பேட்டர்ன் இருக்குது அப்படின்னா ஒரு 3 ரெசிஸ்டன்ட்டு அல்லது ஒரு 3 சப்போர்ட் இருந்தது அப்படின்னா பேட்டர்னுக்கு வந்து வேலிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் நான் வந்து எடுத்துடுறேன். இந்த ஃபேஸ் வந்து பார்க்கும்போது கைண்ட் ஆஃப் அசெண்டிங் ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன். சரிங்களா? அப் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஈவனான ப்ரைஸ் ரேஞ்ச் ரிஜெக்ஷன். அதை பிரேக் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கீப் ஆன் ஹையர் லோ ஃபார்மேஷன். ஒரு ஸ்டாக்ல ஹையர் லோ ஃபார்மேஷன் கிரியேட் பண்ணிட்டு அப் சைடில் ஈவனான ஒரு சேம் ப்ரைஸ் ரேஞ்ச் ரிஜெக்ஷன் கொடுக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த பேட்டர்ன் ஃபார்மேஷன் தான் நம்ம வந்து அசெண்டிங் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக பேட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரியான ஃபேஸ் இருக்கும். இது எக்ஸ்டெண்ட் இருக்கு, அதனால உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பேட்டர்ன் பேர் தான் வந்து அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் சொல்லுவோம். ஸ்டாக் வந்து மேபி என்ன சொல்றதுன்னா அப் சைடில் இருந்தும் வரலாம், ஒரு லோ கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு சேம் ப்ரைஸ் ரேஞ்சில் ரிஜெக்ஷன் கொடுக்கும். ஸோ இது மாதிரி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக்னு பார்த்தோம் அப்படின்னா டவுன் சைடில் கீப் ஆன் ஹையர் லோ ஃபார்மேஷன் கிரியேட் பண்ணும். ஸோ இது மாதிரி கிரியேட் பண்ணக்கூடிய பேட்டர்ன் வந்து இது பிரேக் அவுட் கொடுக்கும்போது அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபேஸ் பிரேக் அவுட்னு சொல்லுவோம். ஸோ இது பிரேக் அவுட் கொடுக்காத வரைக்கும் அசெண்டிங் ட்ரையாங்கிள். சரிங்களா? இந்த ஸ்டாக் வந்து இது மாதிரி அப் சைட்ல இருந்து தான் வரலாமான்னு கேட்டால் அப் சைட்ல இருந்தும் வரலாம், இல்லை அப்படின்னா டவுன் சைட்ல இருந்துமே இது மாதிரி வரலாம். அப் சைடில் சேம் ஈவனான ப்ரைஸ் வந்து ரிஜெக்ஷனு, டவுன் சைடில் பார்த்தோம் அப்படின்னா கீப் ஆன் ஹையர் லோ ஃபார்மேஷன் வந்து கிரியேட் பண்ணும் ஸ்டாக். அதாவது ப்ரிவியூஸ் இருக்கக்கூடிய இந்த லோவை பிரேக் பண்ணாது, அதுக்கு முன்னாடியே ஒரு லோ கிரியேட் பண்ணும். சேம் நெக்ஸ்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே ஒரு லோ கிரியேட் பண்ணும். ஸோ இப்படி கிரியேட் பண்ணக்கூடிய பேட்டர்ன் வந்து அசெண்டிங் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம்.
இதுல வந்து 3 ரிஜெக்ஷன் இருந்தா மட்டும் தான் ஒரு பேட்டர்னே வந்து நம்ம என்ட்ரி போலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவேன். பட் ஆனா இது டே டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது அந்த கிளியரான ஒரு 3rd ரிஜெக்ஷன் இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல எல்லாமே இந்த ஸ்டாக் வந்து இந்த பிரைஸ் ஜோன் வருது அப்படின்னா அரௌண்ட் ஒரு ரூ. 89 ரூ. 90 வரும்போது எல்லாமே ரிஜெக்ஷன், கண்டினியூவா ரிஜெக்ஷன். பட் ஆனா இந்த முறை பார்த்தோம் அப்படின்னா ஒரு பியரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ ஆஸ் இது கன்சிடர் பண்ணலாம். 3rd ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமேட்டு இப்போ பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து 4th டைம் அட்டெம்ப்ட் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இதில் 2 டார்கெட் வந்து நான் எய்ம் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டார்கெட் ப்ரைஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ரூ. 132.20. ரெண்டாவது டார்கெட் வந்து ரூ. 154.50. ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரேக் அவுட் கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா, வீக்லி டைம் ஃப்ரேம். ஸோ இந்த கேண்டிலுக்கு கீழே ஒரு ஸ்ட்ராங்கான டே டைம் ஃப்ரேமில் கேண்டில் க்ளோஸ் வந்தது அப்படின்னா கூட எக்ஸிட் ஆயிருங்க. சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம ரொம்ப கன்சிடர் பண்ண தேவையில்லை. ரொம்ப லென்த்தாக நம்ம வச்சுட்டு இது பண்ண முடியாது. ரீசன் என்னன்னா ஸ்டாக் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம இந்த ஜோனை பிரேக் பண்ணது அப்படின்னா அகெயின் இதை பிரேக் பண்ணுறதுக்கு டைம் கூட எடுத்துக்கலாம். ஸோ அதனால வந்து நீங்கள் டே டைம் ஃப்ரேம் வந்து இந்த ரூ. 82 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்ச், ரூ. 82 கரெக்டாக இருக்கும். ரூ. 82 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கீழே டே கேண்டில் க்ளோஸ் வந்தது அப்படின்னா எக்ஸிட் ஆயிருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 15% ஸ்டாப் லாஸ். ஃபர்ஸ்ட் டார்கெட்னு பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் ஒரு 35.86% வந்து எய்ம் பண்ணலாம், ரூ. 132. ரெண்டாவது டார்கெட்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 58% வந்து எய்ம் பண்ணலாம், ரூ. 154 அப்படிங்கிறது வந்து நம்மளோட ரெண்டாவது டார்கெட்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக் தான் இந்த வீக்குக்கு உண்டான ஃபோக்கஸ். ஆல்ரெடி என்ட்ரி எடுத்துட்டோம். நீங்கள் குரூப்பில் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் பார்த்துருப்பீங்க. சேம் ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம எல்லாருமே என்ட்ரி வந்து இன்னைக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துருந்தேன். ஸோ இது 97, 98 இந்த ப்ரைஸில் இருக்கக்கூடியது எல்லாமே இந்த ஸ்டாக் தான். இது வந்து வேற ஸ்டாக்கு. ஸோ இது வந்து சம்திங் எடுத்திருக்காங்க. அந்த ஸ்டாக் வந்து நான் இப்போ வீடியோவில் எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ அந்த ஸ்டாக் வந்து நான் ப்ரியாரிட்டி மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ எஸ்பிஐசி தான் இந்த வீக்குக்கு உண்டான February 1st வீக்குக்கு உண்டான ஃபோக்கஸு. ஸோ இது என்னோட அனலைசிஸ் மட்டும் தான். பிஃபோர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்ஸ் அனலைஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். உங்களோட ஃபினான்சியல் கன்சல்டன்ட், ஃபினான்சியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்னோட வியூ வந்து நீங்கள் பிளைண்டாக ஃபாலோ பண்ண வேணாம். இந்த வீடியோவில் நான் கொடுக்கக்கூடிய ஸ்டாக் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இது வந்து கால் ஆர் டிப்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம சேனல் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டெலகிராம் சேனலோட லிங்க் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ட்ரிக்ஸ் ஆஃப் த ட்ரேடிங் தமிழ். இது வந்து நம்மளோட டெலகிராம் சேனல். செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ரியாரிட்டி குரூப் கேட் வந்து சண்டே வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்குது. விருப்பம் இருக்கவங்க டெலகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். இண்டிவிஜுவலாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், டீட்டெயில் கொடுக்குறேன். விருப்பம் இருக்குது அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை.